கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வின் லாட்டரி நம்பர் 790 உடைய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 790 ஓகேங்களா. வின்வின் லாட்டரிக்குரிய 790 7/10/2024 ஒரு வின்வின் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அக்ஷயா லாட்டரிக்குரிய ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகேங்களா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனல் இன்னும் மெம்பர்ஷிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வாங்க அக்ஷயா லாட்டரிக்குரிய ரிசல்ட்னு பார்த்துக்கிட்டோம்னா 746 ஓகேங்களா. 746 இதில் ஏ போர்டில் 7, பி போர்டில் 4, சி போர்டில் 6 ஓகேங்களா. இதில் பார்த்தா இதில் ஏ போர்டு 7 பாஸ் ஓகேங்களா. பி போர்டு நம்ம எதிர்பார்த்தது 6 எதிர்பார்த்தோம், இல்லை 9 எதிர்பார்த்தோம், 9 எதிர்பார்த்தோம் ஓகேங்களா. இதில் ரெண்டுமே ஃபெயிலு ஓகேங்களா. சி போர்டில் 6 நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர், அதனால் ஏ போர்டும் சி போர்டும் பாஸ். இதில் ஏசி பாஸ் ஓகேங்களா. ஓரளவுக்கு குட் மேட்சிங்காக தான் இருக்குது ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. 3 டிஜிட் பாக்ஸில் 976 இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 746 நமக்கு இந்த 9 எடுத்துட்டீங்க, 4 வந்துருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு 3 டிஜிட் வின் நண்பர்களே. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதாவது 9க்கு பவர் அப்படி நம்ம பவர் எடுத்துட்டோம். இதில் பவருக்குரிய ஒரு நம்பர் ஃப்ளிப்பை எடுத்துட்டோம், அதனால தான் வித்தியாசம். இல்லைன்னா நம்மளும் பவர் அண்ட் ஃப்ளிப் பார்த்துருந்தோம்னா 4 கரெக்டாக எடுத்துருந்துருக்கலாம். கரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா 9, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 இப்படி வரும். நம்ம கீழே உள்ள நம்பரை தூக்கணும், அவன் மேலே உள்ள நம்பரை தூக்கிட்டு கிளம்பிட்டான், அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 6க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 6க்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஓகேங்களா. 6, 2 அதை விட்டாச்சுன்னா நமக்கு அடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5க்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. 6, 2, 5 6, 2, 5 ஓகேங்களா. நம்மளுடைய ஏ போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அது. இதுதான் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதுதான் ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். அடுத்து பார்க்க போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 4 ஓகேங்களா. பி போர்டு 4 வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 4 வச்சு ஃபஸ்ட்டு நம்பர் 8க்கு சான்சஸ் இருக்குது. அதை விட்டாச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1க்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அதுவும் இல்லாத பட்சத்துக்கு ஃபைனல் அவுட்புட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9க்கு வாய்ப்பு இருக்குது. 8, 1, 9 819 நம்மளுடைய பி போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு ஓகேங்களா. வர்றதுக்கு வாய்ப்பு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 819. இந்த 3ல் ஏதாவது ஒரு போர்டு வரும். நீங்கள் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு ப்ளே பண்ணுறீங்கன்னா இப்படி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். தனித்தனியாக 3 நம்பர் தான், அதில் எடுத்து நீங்கள் வச்சு சும்மா சூப்பராக ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். சி போர்டு 6 நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பரில் இருந்த நம்பர் பாஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. அதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். சி போர்டு 6 வந்தாலே அடுத்து என்ன நம்பர் இறங்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7, 1, 0 அதான் நண்பர்களே. இதில்
இந்த 0 வந்து நம்மளுடைய ஃபாலோயிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இதில் வந்து ஸ்பெஷலாக 4 மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் மட்டும் 4 நம்பர் எடுத்துக்கோங்க. 7 1 0 4. ஓகேங்களா? நம்முடைய சீபோர்டு 6 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? 50 இது வந்துச்சுன்னா ஏபியில் வரும். ஓகேங்களா? 50. ஓகேங்களா? 50 72. ஓகேங்களா? 72. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 08. ஓகேங்களா? 08. 08க்கு அடுத்தாப்புல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? 82 96 60. ஓகேங்களா? 60 எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 70. அவ்வளோ நண்பர்களே, இதுதான் நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 50 72 08 82 96 60 அண்டு 70. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் இதுதான் நம்மளுடைய விண்மீன் லாட்டரிக்குரிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ரொம்பவே அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இதை வந்து நீங்கள் எத்தனை செட்டு போகிறீங்கன்னா மினிமம் 5லேருந்து 10 செட்டு போட்டுக்கோங்க. ஓகே, நான் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 50 72 08 82 96 60 70. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 7ஆம் தேதி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 381. ஓகேங்களா? 381 610. ஓகேங்களா? 610 845. ஓகேங்களா? 845 03 0. ஏன்னா டபுள்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 027. ஓகேங்களா? 027. இதுக்கடுத்து நம்மளுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 149. ஓகேங்களா? 149. இதுதான் நம்மளுடைய விண்மீன் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். 381 610 845 030 027 149. இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? நீங்கள் இதில் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பரையும் மெம்பர்ஷிப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பரையும் ரெண்டையுமே மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா சும்மா சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை ஈக்குவலாக எடுக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் இதில் வர்ற கெஸ்ஸிங் நம்மளுடைய மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்லையும் வந்துச்சுன்னா ஹைலைட்டாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து நீங்கள் சும்மா சூப்பராக ப்ளே பண்ணலாம். அதுக்காண்டி தான் உங்களை நான் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஓகேங்களா? வெளியில் எங்கேயும் காசு கொடுத்து ஏமாற வேண்டாம். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்க்குறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது விண்மீன் லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் நம்மளுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் 0 9. ஓகேங்களா? 5 0 9 5
ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நம்மளுடைய விண்மீன் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கோட ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. ஓகேங்க, நான் பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணுங்கள். இதையே 095 3 டிஜிட் பாக்ஸாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 095. இதை மினிமம் நீங்கள் ஆல் போர்டு பீரியடாக இருந்தால் இந்த நம்பரை எடுத்து சூப்பராக தரமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்றைய கெஸ்ஸிங் இனி தாங்க முடிந்தது. மீண்டும் ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். கேரளா லாட்டரி ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகவும் இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.